வணக்கம். இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். சித்திரை 1. இது சும்மா கேலண்டர்ல ஒரு தேதி மாறுறதில்லங்க. இது நம்ம வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம். நமக்கான ஒரு புது தொடக்கம். இந்த நம்பிக்கையோட ஆரம்பிக்கிற இந்த நாளோட சக்திய பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஆமாங்க, இன்னிக்கு அந்த நாள் தான். சித்திரை மாசத்தோட முதல் நாள். ஏன் இது தமிழர்களுக்கு ஒரு புது தொடக்கம்னு சொல்றோம்னா, இது வெறும் புது மாசம் பிறக்கிற நாள் மட்டும் கிடையாது. புது புது நம்பிக்கைகள், நல்ல நல்ல ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு ஒரு வாசல திறந்து விடுற நாள் இது. புதுசா எதையாவது ஆரம்பிக்கணும்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? பழச விடணும், இல்லையா? பாருங்க, இந்த நாள் அதுக்கான ஒரு சரியான நாள். நேத்து வரைக்கும் உங்க மனச அழுத்திட்டு இருந்த பாரங்கள், அந்த கவலைகள், இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற நாள். அதனாலதான் சொல்றேன், இது ஒரு சாதாரண நாள் கிடையவே கிடையாது. இது பழைய கணக்கையெல்லாம் முடிச்சிட்டு புதுசா ஒரு கனவுக்கு விதை போடுற நாள். எல்லா சுமைகளையும் அப்படியே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா, லேசா ஃபீல் பண்றதுக்கான ஒரு சான்ஸ். உங்க மனசுக்குள்ள ச்சே, எவ்ளோ நாள் தான் இப்படியே காத்திருக்கிறது, எவ்ளோ நாள் கஷ்டப்படுறதுன்னு ஒரு சலிப்பு இருக்கா? அப்போ இது கொஞ்சம் கேளுங்க. நீங்க எவ்ளோ நாள் ஒரு இருட்டுக்குள்ள இருந்திருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன நல்லது கூட நடக்காதான்னு ஏங்கி போயிருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன், இந்த சித்திரை 1 உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு சின்ன ஒளியை ஏத்தி வைக்கும். அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் நீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க. சரி, இந்த நம்பிக்கை, இந்த ஒளியெல்லாம் எங்கிருந்து வரும்னு யோசிக்கிறீங்களா? பாருங்க, நம்ம முயற்சி ஒரு பக்கம் கண்டிப்பா வேணும். ஆனா சில சமயம் நம்மளையும் மீறி ஒரு சக்தி தேவைப்படுது இல்லையா? அந்த சக்தி தான் முருகன் அருள். ஐயோ, இது நடக்கவே நடக்காதுன்னு நாம நினைச்சு அப்படியே கைவிட்ட பல விஷயங்கள் இருக்குமே, அத கூட நடத்தி காட்டுற ஒரு சக்தி அதுக்கு இருக்கு. முருகன் அருள் மட்டும் இருந்துச்சுன்னா முடியாததுன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இத நான் சும்மா சொல்ற வார்த்தை இல்ல. பல பேர் வாழ்க்கையில இது நிஜமாவே நடந்திருக்கு. அப்படி அந்த அருள் கிடைச்சிட்டா என்னெல்லாம் நடக்கும்னு கேக்குறீங்களா? சொல்றேன் கேளுங்க. உங்க வழியில தடையா நின்னுட்டு இருந்த விஷயங்கள்லாம் தானா விலக ஆரம்பிக்கும். குடும்பத்துக்குள்ள இருந்த சண்டை சச்சரவெல்லாம் போய் ஒரு நிம்மதி, ஒரு அமைதி வரும். நீங்க தேடிட்டு இருந்த ஒரு நல்ல வேலை அதுவா உங்களை தேடி வரும். பண கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்து பண வரவு நல்லா இருக்க ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது என்ன தெரியுமா? மனசுக்குள்ள செத்து போச்சுன்னு நாம நினைச்ச நம்பிக்கை இருக்குல்ல, அது மறுபடியும் உயிர் பெற்று துளிர்க்கும். இவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நாம என்ன பெரிய மலையா புரட்டி போடணும்? இல்லவே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான சில விஷயங்களை செஞ்சாலே போதும். நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் இந்த 4 விஷயத்த மட்டும் கொஞ்சம் செஞ்சு பாருங்களேன். 1, இன்னைக்கு உங்க வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல வார்த்தையா இருக்கட்டும். 2, மனசுக்குள்ள இருக்கிற கோபத்தெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுடுங்க. 3, காலையில எழுந்ததும் வீட்ல ஒரு சின்னதா ஒரு விளக்கேத்துங்க. 4வதா, ஒரே ஒரு நிமிஷம் போதும், உங்க முழு மனசோட பிரார்த்தனை பண்ணுங்க. இப்போ கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. உங்க மனசுக்குள்ள ஆழமா ஒரு ஆசை இருக்கும்ல, அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை யார்கிட்டயுமே சொல்ல முடியாத ஒரு பாரமா கூட இருக்கலாம். அத இப்போ இந்த நிமிஷத்துல மனசுக்குள்ள சொல்லுங்க. நம்புங்க, அவரு கேட்டுட்டு இருக்காரு. நீங்க எதை இழந்துட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களோ, அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு மெசேஜ், இல்ல அந்த ஒரு ஃபோன் கால், அது இன்னைக்கு வரலாம். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அதோட தொடக்கம் இந்த நாளா கூட இருக்கலாம். இந்த நல்ல நாள்ல உங்க எல்லாருக்காகவும் நான் மனசார வேண்டிக்கிறது இதுதான். இந்த சித்திரை 1 உங்களுக்காக இதுவரைக்கும் மூடியிருந்த எல்லா கதவுகளையும் திறந்து ஒரு புது வழிய காட்டட்டும். உங்க வீட்ல கஷ்டம், அழுகை எல்லாம் நீங்கி இனிமே சந்தோஷமான சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்கட்டும். ராத்திரி நீங்க தூங்க போகும்போது மனசுல எந்த பாரமும் இல்லாம ஒரு நிம்மதியான, அமைதியான தூக்கம் வரட்டும். நீங்க செய்யற ஒவ்வொரு நேர்மையான முயற்சிக்கும் அதுக்கு தகுந்த ஒரு அழகான வெற்றி கண்டிப்பா வந்து சேரட்டும். உங்களுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் இன்னையோட ஒரு முற்றுப்புள்ளி விடட்டும். நாளைக்கு விடியற பொழுது உங்களுக்கான ஒரு நல்ல நேரமா விடியட்டும். கடைசியா ஒரே ஒரு விஷயம்தான். இது எல்லாமே நடக்கணும்னா நமக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். அது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மட்டும் உங்க மனசுல இருந்துச்சுன்னா போதும், முருகன் எப்பவும் உங்க கூடவே இருப்பார். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்ப எங்க இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் கண்ணை மூடி மனசார ஒரு தடவை வேல் முருகான்னு சொல்லுங்க. அந்த உணர்வு உங்க கூடவே இருக்கட்டும். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.